Good morning, dear aspirant. So, இந்த ஒவ்வொரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கும் ஒரு ஸ்கில்லை நம்ம டே டு டே இன்கல்கேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்கில்லை இம்பார்ட் பண்ணிட்டே இருக்கணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வாட் த எக்ஸாம் இஸ் டிமாண்டட் என்னன்னா த கன்சிஸ்டன்சி. ஸோ த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 10 hours படிக்கிறது, அடுத்த நாள் படிக்காம இருக்கிறது, அந்த ஒரு கேப் இல்லாம ப்ராப்பரா அந்த கன்சிஸ்டன்சியோட இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டெல்லி கண்டக்ட்ஸ் கிளவுட் சீடிங் ட்ரையல் டு காம்பேட் ஏர் பொல்யூஷன். ஸோ ஆக்சுவலி வேர்ல்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி இந்தியா இந்த கிளைமேட் சேஞ்ச்ல குளோபலி ஒரு லீடர்ஷிப்பை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றத நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ டெல்லி கண்டக்ட்ஸ் தி கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. எப்பயுமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம டபுள் கேர்ஃபுல்லா அதை படிக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் ஐஐடி கான்பூர். ஸோ அவங்க இந்த ட்ரையலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எய்ம் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எதுக்காகனா ஏர் பொல்யூஷனை கிரைசிஸை ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ தட் இந்த வெதர் பேட்டர்னை மாடிஃபை பண்றாங்க இந்த ரெயின்ஃபால் வர வைக்கிறதுக்காக. ஸோ இந்த பிரைமரி கோலே இந்த கிளவுட் சீடிங்கோட பிரைமரி அஜெண்டாவே என்னன்னா ஏர் பொல்யூஷனை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஏர் பொல்யூஷனோட சேஃப் லிமிட்டை தாண்டி டெல்லியில பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு ஃபேக்ட். ஸோ இந்த அம்பிஷியஸ் நேச்சர் இருந்தாலும் கிளவுட் சீடிங்கை முதல் முறையா கொண்டு வந்திருக்காங்க. அதோட சக்சஸ் லெவல் அவ்வளவா இல்லைன்றது தான் ஃபேக்ட். ஏன்னா 0.1 to 0.2 millimeter ஆஃப் ரெயின்ஃபால் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கான மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்அடிக்வேட்டா இருந்தது கிளவுட்ஸ்ல. ஸோ கிளவுட்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்அடிக்வேட்டா இருந்தது ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சேலஞ்சஸ் இவங்களுக்கு. ஸோ இது வாட் எவர் இட் இஸ், இது இந்தியால கிளைமேட் சேஞ்ச் அதாவது பொல்யூஷன் எதிர்த்து போராடுறதுக்கு ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோனா சொல்ல முடியும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எவர் அட்டெம்ப்ட் இன் இந்தியா. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோலை கொண்டு ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ கிளவுட் சீடிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் ஆக்சுவலி த கிளவுட் சீடிங் ப்ராசஸ். ஸோ கிளவுட் சீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்டிகல்ஸை கிளவுட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா சில்வர் அயோடைடு. இந்த பார்ட்டிகல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர் அயோடைடை அட்மாஸ்பியர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெயின்ஃபால் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ தட் ரெயின்ஃபால் எங்கெல்லாம் ட்ரஃப்ட் அதிகமா இருக்கு, எங்கெல்லாம் ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் இந்த ப்ராசஸ் மூலமா ரெயின்ஃபாலை ஆர்டிஃபிஷியலா கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா யூஎன். ஸோ யூஎன் சிந்தசிஸ் ரிப்போர்ட், இன்சஃபிஷியன்ட் குளோபல் எமிஷன் கட்ஸ் டு மீட் பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல். எஸ், இது ரிப்பீட்டடா நியூஸ்ல இருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த குளோபல் எமிஷன் கட் டவுன் ரேட் பை ஈச் இண்டிவிஜுவல் கண்ட்ரி ஆன் ட்ராக்ல இல்லை. அதாவது ஒன்லி 17% ஆஃப் எமிஷன் ரிடக்ஷன் தான் டார்கெட் வச்சிருப்போம். 2030க்குள்ள இவ்வளோ எமிஷன் ரெடியூஸ் பண்ணணும். பட் அவ்வளோ எமிஷன் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியல. அதுல 17% தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூஎன் சிந்தசிஸ் ரிப்போர்ட் எப்பனா COP30ல பிரேசில்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் கேப் இருக்கு. என்ன கேப்னா குளோபல் எமிஷன் ரிடக்ஷன் கமிட்மெண்ட். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இயர்க்குள்ள இவ்வளோ எமிஷனை ரெடியூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த கமிட்மெண்ட்ல பெரிய கேப் இருக்குன்றது தான். ஸோ நியர்லி 17% ரிடக்ஷன் தான் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ல இருக்கு கம்பேர் டு 2019 கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 17% தான் அப்படின்றது வெரி வெரி லோ பெர்சன்டேஜ் லெவல்.
ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் நம்ம கிளைமேட் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அட்லீஸ்ட் 2030க்குள்ள 37% எமிஷன் கட் டவுன் கொண்டுட்டு வரணும் அண்ட் குளோபல் வார்மிங்கை 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு லிமிட் பண்ணணும். So, but this actually requires a sustainable action and very intensive climate policy measures. But அது இருக்கான current status பார்த்த வரைக்கும் நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு கண்ட்ரியும் தங்களால என்ன முடியுதோ அவங்களுடைய கெப்பாசிட்டியில என்ன பண்ண முடியுமோ கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் டேக்கிள் பண்றதுக்கு அதுதான். ஸோ அதாவது 190 கண்ட்ரீஸ்ல ஒன்லி 64 countries have submitted their NDCs. வெறும் 64 நாடுகள் மட்டும்தான் அந்த என்டிசியை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ yet to submit it updated commitments. ஸோ அப்போ நம்ம குளோபல் லீடர்ஷிப் கிளைமேட் லீடர்ஷிப்ல வரணும் அப்படின்னா அது அங்கேயுமே ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இந்தியா இன்னும் இதை சப்மிட் பண்ணல அப்படிங்கிறது. ஸோ கோர் இஷ்யூஸ் என்ன வரும், மேசிவான யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, இந்த கேப்னால என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலா ரெக்வயர்டு எமிஷன் டார்கெட் ஆக்சுவல் எமிஷன் டார்கெட் இதுல கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்னால என்ன நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 37 to 57% வந்து எசென்ஷியல்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் கேப். இந்த ஹியூஜ் கேப்னால அகெயின் இது ஆக்சலரேட் த கிளைமேட் இஷ்யூஸ். அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸும் அங்கே நிறைய இருக்கு. ஸோ கண்ட்ரிஸ் வந்து டார்கெட் இருந்தால் கூட அந்த என்டிசியை கொடுத்த 64 countries கூட அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு கேப் இருக்கு. ஸோ கார்பன் பட்ஜெட் இஸ் ஆல்சோ வெரி அர்ஜென்ட் நீட் ஃபார் இமீடியட் ஆக்ஷன். ஸோ இதுவுமே வந்து ஒரு இஷ்யூவா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் பொசிஷன் என்ன இந்த எமிஷன் கட் டவுன்ல பார்த்தா இந்தியா வந்து ஆக்சுவலி ஹஸ் நாட் எட் அப்டேட்டட் இட் என்டிசி டார்கெட் சின்ஸ் ஆகஸ்ட் 2022 அப்பையில இருந்து. ஸோ அப்ப நம்ம குளோபல் கிளைமேட் அக்ரிமெண்ட்டை நம்மளுமே வந்து இன்னும் அதை வந்து வித் பண்ணல அப்படிங்கிறது. அதே மாதிரி பேலன்சிங் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் லைக் எக்கானமி டீகப்ளிங் பார்த்தோம் ஃபியூ classes before. So India is also facing a significant challenge. எப்படி வந்து கிளைமேட் ஆக்ஷனையும் டெவலப்மெண்ட் நீடையும் ரெண்டத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, பர்டிகுலர்லி இன் எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் எக்கானமி growthல. ஸோ திஸ் இஸ் த அனதர் இஷ்யூ. ஸோ குளோபல் லீடர்ஷிப் இன் கிளைமேட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஆல்சோ இந்தியா ஹாஸ் த பொட்டன்ஷியல் இருக்கு டு எமர்ஜ் அஸ் த லீடர். ஏன்னா நம்ம நேஷனல் சோலார் மிஷன் ரினியூவபிள் எனர்ஜி மிஷன்லாம் நம்ம பொட்டன்ஷியலா இருக்கும். இருந்தா கூட அந்த கிளைமேட் ஃபினான்ஸ் வரும்போது தட் இஸ் அகெயின் கிரியேட் அ சேலஞ்ச். ப்ரோக்ரஸ் வெர்சஸ் டிபெண்டன்ஸ் ஆன் கோல். என்னதான் நம்ம ரினியூவபிள் எனர்ஜி ஃபேம் மாதிரி ஸ்கீம்னால இதெல்லாம் வந்திருந்தா கூட இந்தியா கண்டினியூஸ் டு கிராப்பிள் வித் இட்ஸ் ஹெவி ரிலையன்ஸ் ஆன் கோல். ஸோ ரைசிங் கன்சர்ன்ஸ் அபவுட் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி ஆன் திஸ் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி த கார்னர் ஸ்டோன் ஃபார் இன்டர்நேஷனல் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ ஒவ்வொரு நேஷனும் அவங்களுக்கான கமிட்மெண்ட்டை சொல்லணும். அந்த கமிட்மெண்ட் மூலமா எப்படி இந்த குளோபல் வார்மிங்கை வந்து லிமிட் பண்றது பிலோ 2 degrees Celsius, ஆல்சோ வந்து மேக்சிமம் ஆஃப் 1.5 degrees Celsius இந்த டார்கெட்குள்ள குளோபல் வார்மிங்கை கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து எவ்வளோ நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட குளோபல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் லைஃப் மிஷன் அப்படின்னு சொல்றது லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் மிஷன். ஸோ சஸ்டைனபிள் லிவிங் இருக்கணும் அண்ட் கம்யூனிட்டிஸ் டு அடாப்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ் அண்ட் லான்ச்டு பை இந்தியா. ஸோ த இனிஷியேட்டிவ் எய்ம் டு என்ஹான்ஸ் கிளைமேட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ரெடியூஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து தட் இஸ் ஆல்சோ இனிஷியேட்டட் பை இந்தியா. ஸோ இந்தியாவோட ஒன் ஆஃப் த வெரி ரிமார்க்கபிள் இனிஷியேட்டிவ் அதை சொல்லலாம். ஸோ ப்ரொமோட்டிங் சோலார் எனர்ஜி அண்ட் சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணி குளோபலி டெப்ளாய் பண்றதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஸோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹேஸ் அ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச்
அண்ட் as well as ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதில் வந்து 8 மிஷன்ஸ் இருந்தது. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக 4 மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, லைக் நேஷனல் சோலார் மிஷன். ஸோ இது அது எல்லாமே தட் அவுட்லைன்ஸ் த கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜி ஃபார் அட்ரஸிங் climate change. ஸோ சோலார் எனர்ஜி, எனர்ஜி எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் urban actually வந்து urgent need for early warning system in vulnerable Himalayan region. Why Himalayan region is very vulnerable? Most of the frequent landslides, glacier burst இதெல்லாமே happening in the Himalayan region. ஸோ அதுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஏன் அது தேவைப்படுதுன்னா திஸ் ஹிமாலயன் ஹஸ் சீன் அ ட்ரமாட்டிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட், லேண்ட்ஸ்லைட் அண்ட் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1900லேருந்து 2022 வரைக்கும் அவுட் ஆஃப் 687 டிசாஸ்டர்ல 240 டிசாஸ்டர் ஹிமாலயன் ரீஜியன்ல மட்டுமே நடந்திருக்கு. ஸோ வெரி டிசாஸ்டர் ப்ரான் ரீஜியன் வந்து ஹிமாலயாஸ். அதாவது என்னன்னா டோட்டல் டிசாஸ்டர் கவுண்ட்ல 44% டிசாஸ்டர் கவுண்ட் வந்து ஹிமாலயாஸ்ல நடந்திருக்கு இந்தியால. ஸோ அது வந்து நமக்கு முக்கியம். அதே மாதிரி நாசா டேட்டா சேஸ் தட் 1121 லேண்ட்ஸ்லைட் ஈவென்ட் ரெக்கார்டட் ஃப்ரம் 2007 to 17. ஸோ 7 to 17 இந்த 10 இயர்ஸ் ஒரு டெக்கேட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஜியாலஜிக்கலா ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஒரு ஏரியா. ஸோ அதுக்கு நமக்கு இப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நீடா இருக்கு. ஸோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் அங்கே ஆக்சிலரேட் ஆகுது. கிளைமேட் சேஞ்சு பொதுவாக நடக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பாதிப்பு இருந்தா கூட கம்பேரிட்டிவ்லி டு த கோஸ்டல் ஏரியாஸ் இந்த ஹிமாலயன் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அட் த ரேட் ஆஃப் 0.15 டிகிரி செல்சியஸ் டு 0.60 டிகிரி செல்சியஸ் பர் டிகேடு. ஸோ திஸ் கிளைமேட் வார்மிங் வந்து எக்ஸக்ரேட் ஆகுது அங்கே இருக்கக்கூடிய, அது ஜியாலஜிக்கலி சென்சிட்டிவா இருக்க இடம். ஸோ அந்த மவுண்டெயின் வந்து யங் மவுண்டெயின், ஃப்ரெஜைல் மவுண்டெயின், அதனால ஈஸியா சீஸ்மிக் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ லேண்ட்ஸ்லைட், எர்த் குவாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம ஹியூமன் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ தேர், லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டூரிசம், இது எல்லாமே ஆப்வியஸ்லி இட் இஸ் எக்ஸ்போஷர் டு த டிசாஸ்டர் ரிஸ்க் இன் த ஹிமாலயாஸ். ஸோ நிறைய ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸும் வந்து தட் ஆல்சோ கிரியேட்டிங் த இஷ்யூஸ். ஸோ அப்போ இப்போ ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ன்றதை ஒன்று கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ் அ GLOF மாடல். GLOFன்றது கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் மாடல். இது சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வந்து இந்த மாடலை டெவலப் பண்றாங்க. ஸோ போட்ஸ் இருக்கும், போட்ல வந்து அன்மேன்டு போட்ஸ், யாரும் இருக்க மாட்டாங்க, வித் சென்சார் இருக்கும். ஸோ அது என்னன்னா ரியல் டைம் டேட்டா கலெக்ட் பண்ணி டைம்லி வார்னிங்ஸ் கொடுக்கும், எந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம்லையா இல்லை எந்த இடத்துல டிசாஸ்டர் ரிஸ்க் இருக்குன்றது. அதே ரெண்டாவது வந்து ஏஐ இன்டெகிரேஷன் இன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ இது ஏஐ கண்டிப்பா வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ நிறைய மெட்ராலஜிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி கண்டிப்பா ப்ரெடிக்ஷனை இன்னும் மோர் அக்யூரேட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் விச் இஸ் பிரசன்டட் இன் ஸ்விஸ் ஆல்ப் மவுண்டெயின்ல, தட் இஸ் ஆல்சோ யூஸ் லைக் அதையும் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ we have NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். அவங்க தான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறாங்க டிசாஸ்டர் ரிஸ்கை ரெடியூஸ் பண்றதுக்கு, டிசாஸ்டர் வந்தா அதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ இது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அதே மாதிரி ஹிமாலயன் கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன் ப்ரோக்ராம். திஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ டார்கெட் ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டி இன் மவுண்டெய்னஸ் ரீஜியன். நேஷனல் மிஷன், அதாவது நம்ம நேஷனலி டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன் கீழே we have a national action plan on climate change. அதுக்கு கீழே வந்து 8 மிஷன் இருக்கு. அந்த 8 மிஷன்ல ஒரு மிஷன் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம். ஸோ இது வந்து இந்தியாவோட ப்ராடர் அப்ஜெக்டிவ் டு சப்போர்ட் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்
Study says that antibiotic combinations can reduce effectiveness and fuel the resistance ன்னு சொல்றாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து காம்பினேஷன்ல போடும்போது அதுக்கு வேற மாதிரியான எஃபெக்ட் வருது. லைக் அந்த ட்ரக்கோட எஃபெக்டிவ்னஸே வந்து ரெடியூஸ் ஆகுது. டுகெதரை பண்ணும்போது இந்த லைக் எஸ்பெஷலி வென் யூஆர் யூசிங் இன் ட்ரீட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த இடத்துல வந்து ரெண்டு ஆன்டிபயோட்டிக் இப்போ டெட்ராசைக்ளின் அண்ட் சிப்ரோஃப்ளாக்சின் காம்பினேஷன்ல போடும்போது அந்த பாக்டீரியோஸ்டாட்டிக் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பாக்டீரியல் சர்வைவலை இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் தான் பண்ணுதே தவிர பாக்டீரியாவை சப்ரஸ் பண்ணல. ஸோ அந்த அஜெண்டா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணணுன்ற அஜெண்டா ஒர்க் ஆகலன்றதுதான் ரீசன்ட் ஸ்டடீஸ். ஸோ இந்த சூப்பர் பக் டெவலப்மெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷனை ப்ராப்பரா டிஸ்கிரிமினேட் வகையில யூஸ் பண்றதுனால ரெசிஸ்டன்ஸ், மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த டைனமிக்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் பிகம்ஸ் வெரி கிரிட்டிக்கல். புரியுதுங்களா? ஸோ கோர் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஸ்டாட்டிக் வெர்சஸ் பாக்டீரியோசிடல். பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக்ங்கிறது டெட்ராசைக்ளின். ஸோ அது வந்து பாக்டீரியாவை திரும்ப திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். டைரக்டா கில் பண்ணாது, பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ அது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பாக்டீரியாவோட இன்டர்ஃபியர் ஆகும்போது, லைக் சிப்ரோஃப்ளாக்சினோட இன்டர்ஃபியர் ஆகும்போது செல்லுலர் ப்ராசஸ் இன்னமும் ஆக்டிவா எக்ஸர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ மெட்டபாலிக் இன்டர்ஃபரன்ஸ், மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ தட் வில் ரெடியூஸ் த ஆல் த எஃபிஷியன்சி. ஸோ குளோபல்லி பார்த்தீங்கன்னா WHO வந்து இந்த ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸை ஒரு குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ணாங்க. ப்ரீவியஸ்லி இதை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தியாலையும் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் 2021 கொண்டு வந்தாங்க. ஸோ கண்ட்ரி ஷுட் ரெஸ்பாண்ட் இந்த த்ரூ சர்வைலன்ஸ் மூலமா, அவேர்னஸ் மூலமா, ரிசர்ச் மூலமா அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. So this is an idea. So Red Line campaign is an initiative for raising the awareness about the dangers in the antibiotic usage. ப்ராப்பரா இந்த மாதிரி அலைன்மெண்டோட பண்ணும்போது என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும்ன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் ரெட் லைன் கேம்பெயின். ஸோ try to answer this question. Cloud seeding offers a temporary fix but not a permanent solution for India's environmental challenges like water scarcity and air pollution. So critically discuss its mechanism, applications, limitations and ethical concerns. So we have a dedicated current affairs class, monthly current affairs class with test practices and materials provided. So current affairs related உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் you can contact the number which is shown in the screen. Wish you all happy day. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.